ஐயா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, ஆணோ பெண்ணோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கய்யா. அவனுக்கு நிறைய மாலை மரியாதை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எவ்வளோ பேர் இவர் மேலே அன்பு வச்சுருக்காங்க, ஒன்று இவர் எவ்வளோ பேரை சம்பாதிச்சு வச்சுருக்காருன்னு ஒன்று சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாலையெல்லாம் அவரை புதைக்கவோ எரிக்கவோ போகிற இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உதிரிப்பூன்னு ஒன்று வாங்கிடுவாங்க. வாங்கி அவர் போகிற வழியில் அங்கங்கே கொஞ்சம் விட்டு விட்டு அந்த பூ அந்த இது மேலே பல்லாக்கு மேலே போட்டே போவாங்க. அப்போ அது ஒரு மாதிரி அவருக்கும் மரியாதை பண்ண மாதிரி அந்த பூ கீழே விழுந்து கிடக்கனால இங்கே ஒரு மனிதர் இறந்து சுடுகாட்டுக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு நமக்கும் தெரியப்படுத்தும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மாலையிலேருந்து பூவை பிச்சு போட ஆரம்பித்தாங்க. இப்போ மாலையவே போட்டு போகிறாங்க. எங்களுக்கு எவ்வளோ மாலை வந்திருக்கு பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒரு 4 அடிக்கு ஒரு மாலைங்க. அப்படியே மாலை கொத்து கொத்தா சாலை நட்டுக்க கிடக்குது. இது என்ன பழக்கம்? என்ன பழக்கம் இது? நல்லாவா இருக்குது? ஒரு துக்க காரியம். நீங்கள் மட்டும் அந்த முக்கு ரோட்டில் நின்று அந்த கொடை உடைக்காம திரும்பி பார்க்காம போகணும். அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த துக்கத்துலேருந்து அடுத்தடுத்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த ரோட்டில் கிடக்கிற மாலை அது அப்படியே வீணாக அதுவாக தான் ஆகணும். யாராவது அள்ள போகிறாங்களா அந்த மாலையை? இந்த ரோட்டில் கொடை உடைச்சிட்டு சரி அதை அகற்றி கொஞ்சம் லைட்டாக கால் டங்கு தள்ளி விடுவோன்றது கூட ஆள் இல்லை. நம்ம குடத்தை உடைச்சிட்டு ஓடிடுவோம். பழைய காலத்தில் வேலை கிடையாது. ஏதோ சைக்கிள் ஒரு ஓரமாக ஓடி ஏதாவது லாரி அதில் ஏற்றினா தான் உண்டு. இல்லை அப்புறமா கொஞ்சம் நேரம் நின்று யாருன்னா இது காலில் குத்திருன்னு சொல்லிட்டு ஒதுங்க பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே 2 வீலர் தான் போகுது. அதுதான் அது மிதிச்சு போகணும். வலிக்கு விழுந்தாலும் சரி. இந்த மாலை போடுறது அநாகரிகம் இல்லையா? ஒருத்தவங்களுக்கு மரியாதைக்கு தானே அந்த மாலையை போடுறாங்க. அது ரோட்டில் வீசிட்டு போயிடுவாங்களா? இதுக்கெல்லாம் சட்டம் போடுவாங்க கவர்மெண்ட்டில். நமக்கா அறிவு வேண்டாமா? வீட்டில் அவர் இறந்தப்போ போடுற மாலையை அப்படியே சுடுகாட்டுக்கு அள்ளிட்டு போயிடணும். சரி ரோட்டில் ஏதோ நீங்கள் அடையாளம் படுத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பூ மாதிரி ஏதாவது அந்த மாலையிலேருந்து கொஞ்சம் பிச்சு போடுறதோடு இருக்கணும். மாலையவே கீழே போட்டு போவாங்க. இதெல்லாம் ஒழுங்கினா இதை பேசாமல் திவாகர் கல்யாணம் ஆயிடுச்சா, திவாகர் பொண்டாட்டி போட்டா அவன் ஏதோ ஃப்ராடு பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான்.